guys, welcome back our channel Rider Machine. நான் தான் உங்க கணேஷ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்க புரசைவாக்கம் வந்திருக்கோம். சோ இதுக்கோசம் அப்படினு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பேஸ்ட் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து இங்க ஓபன் பண்ணிருக்காங்க. சோ ஷோரூம். சோ அங்க தான் போய் பார்க்க போறோம். நம்ம வந்து புரசைவாக்கத்துல இருக்கோம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சோ இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா டெஸ்ட் கடலாம் இருக்கும். சோ அப்படியே நம்ம வந்து ஷோரூம் போறோம். குழந்தை ஸ்ட்ரீட் சரிங்களா? சோ இந்த ஸ்ட்ரீட்ல தான் நம்மளோட ஷோரூம் இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த ஸ்ட்ரீட்குள்ளே வந்து உள்ளே போகலாம். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு பேஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னே சொல்லலாம். ஸோ இது ஆக்சுவலாக என்ன பேட்டரி அப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வாரண்டி பொறுத்தவரை உங்களுக்கு 5 years வாரண்டி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நான் ரிஜிஸ்ட்ரேஷன் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். ஸோ அப்படின்னு சொல்ல உங்களுக்கு லைசன்ஸ் வேணாம், ரிஜிஸ்ட்ரேஷன் வேணாம், நோ பெட்ரோல். ஸோ இதேமாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஆக்சுவலாக 3 மாடல் இருக்குது. 3 மாடலுமே நம்ம வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் A to Z நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். வாங்க இன்னைக்கு ஷோரூம்குள்ளே போகலாம். செகண்ட் மாடல் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து மின் ஆற்றல் சரிங்களா? ஸோ இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பேர் வந்து மின் ஆற்றல் சொல்கிறாங்க. ஸோ இதோட டீட்டெயில் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா A to Z வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். மோட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BLDC அப் மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 watts வந்து அப் மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 inches வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 inches அலாய் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக வந்து டைமண்ட் கட் அலாய் வீல் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரேக்கிங் பொறுத்தவரை ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டிஸ்க் பிரேக். ஸோ ரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம் பிரேக் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ட்ரம் பிரேக். சஸ்பென்ஷன் பொறுத்தவரை ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரைட் சைடு ஒரு சஸ்பென்ஷன் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு ஒன்று இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ரைடர் வித் பில்லியன் வந்து கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த சஸ்பென்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொறுத்தவரையும் நல்ல ஒரு லாங்கஸ்ட் சீட்டே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு ரைடர் ஒரு பில்லியன் வந்து கம்ஃபர்டபுளாக இந்த வெஹிக்கில் வந்து ட்ராவல் பண்ணலாம். ஸோ இதோட சீட் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு ஸ்பாஞ்சியாகவே வந்து ஒரு நல்லா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சப்போஸ் வந்து பின்னாடி யார் உட்காரவங்க நல்லா கொஞ்சம் பெருசாக இருந்தாலுமே ஸோ பின்னாடி வந்து நல்லா தள்ளியே உட்காந்துக்கலாம் அந்தளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிள் நம்ம ரிவ்யூ பண்ண சொல்ல கீழே உய்ய மாட்டாங்க. ஸோ இந்த கிராப் ரயில் இருக்கனால இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து சென்டர் ஸ்டாண்ட் போடுறோம், சைட் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் பின்னாடி யாருன்னா உட்காராங்க அவங்க வந்து பிடிச்சிக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மின் ஆற்றல். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லெக் ஸ்பேஸ்ன்றது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ நல்லா பெருசான லெக் ஸ்பேஸை வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இனி ஈஸி அக்சசபிள் என்ன வைக்கணும்னா நம்ம இந்த 2 சைடுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லக்கேஜ் கேரி பண்ணுறதுக்கு ஸோ ஹேண்ட் பேக்லாம் மாட்டுறதுக்கு இந்த இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி பற்றி பார்க்கலாம். ஸோ பேட்டரி பொறுத்தவரையா நம்ம ஸ்ட்ரீட் அண்டரில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபிக்ஸட் பேட்டரி தான். ஸோ ரிமூவல் கிடையாது. நம்ம லாஸ்ட் ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பேட்டரி வந்து விசிபிளாக இருந்தது. ஸோ இதில் ஆக்சுவலாக பேட்டரி கூட நீங்கள் விசிபிளாக பார்க்க முடியாது. ஸோ இது ஆக்சுவலாக பூட் ஸ்டோரேஜ் வந்து நல்ல பெரிய பூட் ஸ்டோரேஜ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்டரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 volt 30 Ah பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 1.4 kW பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 hours உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் இதோட டாப் ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 km டாப் ஸ்பீடு வந்து போகும். ஸோ இதோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 time சார்ஜ் பண்ணிங்கன்னா 80 km இது மைலேஜ் வந்து கொடுக்கும். சரிங்க. ஸோ சார்ஜர் பார்க்கலாம். ஸோ இதுதான் ஆக்சுவலாக இந்த வெஹிக்கிளோட சார்ஜர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒயருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 meters லென்த் ஒயர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சார்ஜர்லேயே உங்களுக்கு இண்டிகேஷன் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வெஹிக்கிள் வந்து எவ்வளோ சார்ஜ் ஏறுது எல்லாமே வந்து இங்கே நம்ம கிளியராக வந்து பார்க்கலாம். அதுக்கான சார்ஜிங் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சார்ஜரில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ கட் ஆஃப் வேறு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சார்ஜர் நீங்கள் யூஸ் பண்ணி சார்ஜ் போட சொல்ல உங்களுக்கு 3.5 hours வந்து உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் வந்து டைமிங் வந்து எடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 5 to 8 செகண்ட் வந்து உங்களுக்கு லாங் பீப் சவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து எழுப்புவோம். ஸோ அந்தமாரிலாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சார்ஜரில் பொறுத்தவரை உங்களுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஐபீம் லோ பீம் சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரைட் இண்டிகேட்டர், லெஃப்ட் இண்டிகேட்டர் வித் பஸரோட சவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரனுக்கான சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்பீடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 3 ஸ்பீடு உங்களுக்கு தெரியுதா?
ஸோ அந்த 3 ஸ்பீடு மாற்றத்துக்கான சுவிச்சஸ் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 ஆன் ஆஃப் சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சுவிச்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சுவிட்ச் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸோ இது ஆக்சுவலாக வந்து ரிவர்ஸ் சுவிட்ச் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் சுவிட்ச். ஸோ இதில் வந்து ரிவர்ஸு பார்க்கிங், ஸோ இதுவும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெஹிக்கிள் வந்து பார்க்கிங்கில் இருக்குது. ஸோ இதை நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி டு ரைடு, சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே பொறுத்தவரை உங்களுக்கு மல்டி கலர் LED டிஸ்பிளே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரியல் டைம் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுறீங்க அது எல்லாமே இதில் காட்டும். ரியல் டைம் ஸ்பீடோ மீட்டர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதில் வந்து 3 மோட் இருக்கு இல்லையா, 1, 2, 3. ஸோ அந்த 3 மோட்ஸுக்கான இண்டிகேஷன் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனூட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் சில இண்டிகேஷன்லாம் இருக்கும். ஸோ அது என்னென்ன இண்டிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட்டரில் இருந்தால் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து அது இண்டிகேஷன் ஆகிற மாதிரி. அப்புறம் ECU, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரேக்கிங், இது எல்லாமே வந்து பார்க்கிங்கு, ஸோ இந்தமாரிலாம் வந்து உங்களுக்கு இந்த டிஸ்பிளேலே வந்து உங்களுக்கு ஷோ ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பெருசாகவே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ஸ்பீடுன்றது ஒரு 51 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடுன்றது இந்த வெஹிக்கிள் வந்து மூவ் ஆச்சுன்னே சொல்லலாம். இப்போ லுக்கே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கு. ஸோ இப்போ வந்து லைட் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீ ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு DRL வந்து எரியும். ஸோ DRL பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா, ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா DRL. அதுக்கப்புறம் நம்ம ஹெட்லைட் பார்க்கலாம். ஸோ ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் LED, சரிங்களா. நம்ம ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் தான் கொடுத்துருப்பாங்க, இல்லை பார்த்தீங்கன்னா டியூல். ஸோ இங்கே ஒன்று இருக்குது, இந்த சைடில் ஒன்று இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து லோ பீமில் இருக்குது. இப்போ ஐபீம் மாற்றலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐபீம். ஸோ இப்போ நம்ம லோ பீம் மாற்றுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கிளியராக தெரியும். இப்போ வந்து இண்டிகேட்டர்ஸ் பார்க்கலாம். ஸோ இண்டிகேட்டர்ஸ் பொறுத்தவரை எந்தளவுக்கு கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, டிசைன் வைஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LEDயில் தான் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. டைலர் பொறுத்தவரை எந்தளவுக்கு பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஸோ பின்னாடி வர பர்சனுக்கு வந்து நம்ம முன்னாடி ட்ரைவ் பண்ணுறது ஒரு கிளியர் விசிபிலிட்டின்றது கிடைக்கும். சரி காசு, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மின் ஆற்றல், ஸோ இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து ஓட்டி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு கலர் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம ஓட்டி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் மோடில் வச்சு ஓட்டிட்டு அப்படியே மோடு மாற்ற உங்களுக்கு அந்த ஸ்பீட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம பிரிட்ஜ் ஏறோம் கைஸ். ஸோ ஃபஸ்ட் மோடில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 32, 33, 35, 37, 40 போயிடுமோ. ஓகே, 39 டாப் ஸ்பீடு. பிரிட்ஜு மேலே ஏற சொல்ல இப்போ நம்ம வந்து செகண்ட் மோட் போடுறோம். செகண்ட் மோடு போட்டிங்கன்னா பிரிட்ஜு ஏறிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியுதா கிளியரா? வா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அரௌண்டு உங்களுக்கு 41 வந்து போயிட்டுருக்கு. இதே நம்ம தேர்டு மோடு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி நல்லா இன்னும் ஸ்மூத்தாக போகுது. வா, இப்போ பிரிட்ஜு ஏறி இறங்கிட்டுருக்கோம். ஸோ எப்படி இருக்குது அவங்க பிரிட்ஜு ஏற்றி காட்டினேன். ஏன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் பிரிட்ஜு ஏறுமா ஏறாதா அப்படிலாம் கேட்பீங்களே. ஸோ அதை காட்டணும் இல்லையா உங்களுக்கு, அதனால தான் பிரிட்ஜு ஏறி இறக்கி உங்களுக்கு ரைட் பண்ணி காட்டினேன். சிட்டியில் இந்த டிராஃபிக்கில் ஓட்டுறது கூட நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது வண்டி. நீங்கள் இப்போ இதுமாதிரி டிராஃபிக்கில் ஓட்ட சொல்ல என்ன பண்ணிங்கன்னா ஸ்பீடு மோடை வந்து 1 இல்லைன்னா 2ல் வச்சு ஓட்டணும். காலியாக இருக்க ரோட்டில் அந்த 3ல் வச்சு ஓட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். சூப்பராக இருந்தது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சரி காய்ச்சி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஷோரூம் பர்சன் நம்ம கூட இருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஸோ ப்ரோ, இப்போ இந்த ALF பிராண்ட்னா என்ன ப்ரோ? ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் நிறைய பிராண்டு வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் வெஹிக்கிள் என்ன ஸ்பெஷல் அதை பற்றி சொன்னீங்கன்னா? ALFன்றது ஃபஸ்ட்டு ஆல் லெவல் ஃபியூச்சர்னு அர்த்தம். அதோட அப்ரிவேஷனே வந்து ஆல் லெவல் ஃபியூச்சர். அது வந்து எப்படி அந்த பேர் நாங்கள் அச்சீவ் பண்ணோம்னா